இமாம் ஷாஃபியை பத்தி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகளிடத்தில் ரொம்ப பிரஸ்தாபித்து பேசுறாங்க. அப்ப அவங்க மகள் சொன்னாங்க, ஒரு நாளாவது உங்க உஸ்தாதே நம்ம வீடு கூட்டு வரக்கூடாதா, ஒரு நாள் தங்கி சாப்பாடு வச்சு அவங்களை கண்ணியப்படுத்தலாமேன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா கூட்டிட்டு வர்றது நம்ம கூப்பிடலாம், அவங்க எவ்வளவு பிஸி தெரியுமா, அவங்கள நாடி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா, என்னென்ன துறைகள் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறதோ அத்துணை துறை உடையவர்களும் அவர்களை நாடி வர்றாங்க, அவ்வளவு பேருக்கு பாடம் நடத்துறாங்க. இந்த துறை தான் தெரியும் அந்த துறை தான் தெரியாதுங்கெல்லாம் இல்ல, எல்லா கலைகளும் ஆய கலைகள் 64ஐயும் அறிந்த ஒரு பேர் அறிஞர் அவர். எனவே அவங்களாம் சட்டுன்னு கூப்பிடுறதுக்கு நான் யோசனையா இருக்கு அப்படின்றது இல்ல, நீங்க ஒரு தடவை கூட்டு பாருங்களேன், எனக்கு ஆசையா இருக்குல்ல, இவ்வளவு பெரிய அறிவாளி, இவ்வளவு உஸ்தாதி, இவ்வளவு கண்ணியமானவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க, முன்னறிப்பு செய்ததுன்னு ஆரம்பத்தில் சொன்னோம். அப்படி எல்லாம் முன்னறிப்பு செய்திருக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு வரது நம்ம கொடுத்து வச்சாங்க இல்லையா, அதுல சந்தேகம் இல்லமா, இன்ஷா அல்லாஹ் நான் கூட்டு பாக்குறேன். ஒரு நாள் போய் கூப்பிட்டாங்க, வர்றேன்ட்டாங்க, ஒரு நாள் வந்து தங்குறேன் அப்படின்ட்டாங்க. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, தங்குனாங்க, சுபஹ் தொழுதாங்க, எல்லாம் முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானாங்க. மகள் தன்னுடைய தந்தையை கூப்பிடுறாங்க, அபி அபி. அஹ்மத் இப்னு ஹம்பல் வந்தாங்க, என்னம்மா என்ன விஷயம், லாஹத்து அலைஹி ஸலாஸத உமூர், லாஹத்து அலைஹி ஸலாஸத உமூர், 3 விஷயங்களை நான் பார்த்தேன். அவங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க எனக்கு ஒரு பிடிக்காத 3 விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கே, நீங்க சொன்ன அளவுக்கு அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, எப்படிலாம் நீங்க பேசுனீங்க இமாம், அப்படி அவங்கள போல ஒரு பேரறிஞர் இல்லைன்னா நீங்க பேசுனீங்க, அப்படிப்பட்ட பேணுதல் மிக்கவர்களை நம்ம பார்க்க முடியாது என்றெல்லாம் சொன்ன நீங்கள், நான் ஒரே இரவிலேயே 3 குறைபாடுகளை இமாம் ஷாஃபி அவர்களிடத்தில் பார்க்கிறேனே என்று சொன்ன பொழுது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அக்கல கதீரன், ரொம்ப நிறைய சாப்பிட்டாங்க. ஏன்னா சூஃபிகள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அரை வயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, காவயிறு காலியா இருக்கணும். ஆனா இமாம் ஷாஃபி நல்லா சாப்பிட்றாங்க, வயிறு முட்டை சாப்பிட்டாங்களே, போட்டு போட்டு சாப்பிட்றாங்க. அப்படி என்ன நீங்க பெருசா சொன்னீங்க, அப்படி ஒரு சூஃபிகள், அப்படி ஞானிகள், பேர் அறிவாளிகள் இப்படி சாப்பிடுவது இல்லையே, இவ்வளவு சாப்பிட்டாங்களே, வைக்க அது பண்ண சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, 2வதாக உர்ஃபத்தில் அவங்க படுக்கிறதுக்குன்னு ரூம் வச்சிருந்தோம், அந்த ரூம்ல போய் படுத்துட்டாங்க. படுக்க தான் நான் அப்படிங்கிற எட்டி பார்க்கறேன், சுபஹ் ஃபஜ்ர் வரைக்கும் இளம்பையில, ராத்திரி 2 ரக்காத்து கூட தஹஜ்ஜுத் தொழலையே, 2 ரக்காத்து கூட அவங்க தொழலையே, அவங்களே படுத்தே கிடந்தாங்க, தூங்கிட்டே கிடக்குறாங்களே. 2வது, சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா 3வது தான் ரொம்ப உறுத்துது. என்ன, லம் யகும் அன் யதவல்லா வ இந்தமா ஸல்லா பினல் ஃபஜ்ர ஸல்லா மின் கைரி அன் யதவல்லா. சுபஹ் தொலை வச்சாங்க, நானும் பின்னாடி தொழுதுட்டேன், தொழுவு கூடுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஒதுவே செய்யல அவங்க, நானும் பார்த்துட்டு தானே ஒதுவே செய்யலையே அப்படின்னு. அப்ப இது விளங்கிக்கிட்டாங்க. இமாம் ஷாஃபிக்கு என்ன நடக்குன்னு கேட்டுட்டு, அஹ்மத் இங்க வாங்க உஸ்தாத், பிள்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னோம். இல்ல சார் பரவாயில்ல, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கண்ணே. இல்ல 3 விஷயங்கள், ஸலாஸத்து உமூர், 3 விஷயங்களை குறைபாடுகளாக பார்க்கிறாங்க. ஒன்று, நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீர்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, லக்கத் அக்கல்து கதீரன் லிஅன்னனி அஅலமு அன்ன தஆமக மின் ஹலாலின் வ அன்னக கரீமுன் வ தஆமுல் கரீமி தவாஉன் வ தஆமுல் பகீலி தாஉன். அழகா பதில் சொன்னாங்க. அஹ்மத், ஹலாலான உணவு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அற்பமா போயிடுச்சு. அப்படிதானே துணியாலே, அப்பவே அந்த சந்தேகங்கள் இருந்திருக்கு. இது ஹலாலா ஹராமா, ஹலால சம்பாதிச்சதா ஹராம்ல சம்பாதிச்சதா, ஒழுங்கா அறுத்ததா ஒழுங்கா இருக்க இல்லையா, அப்படிலாம் எல்லாம் இருக்கு. எனவே அந்த நிலையிலே நீங்க கரீம், ஒரு சங்கையாளர், பரிசுத்தமான உணவு இது என்று தெரிந்ததற்கு பிறகு இந்த உணவை நான் சாப்பிட்டேன், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டேன். ஏன் தெரியுமா, நீங்கள் ஒரு கரீம், கண்ணியவாளர், கண்ணியவாளரினுடைய உணவு தவா, மருந்து. பகீல், கஞ்சன் இருக்கிறானே, அவனுடைய உணவு நோய். அவன் மனசு கசந்து இவ்வளவு செலவாயிட்டேன்னு தான் அவன் செலவழிப்பான், சாப்பாடு வைப்பான், அதை வைக்க பொண்டாட்டி அதை வைக்க சொல்லிட்டாவே, மகள் இதை வைக்க சொல்லிட்டாவே அப்படின்னு செலவழிக்க பயந்தே வைக்கிறது நோயா போயிடும், சாப்பிடவும் நோயாளி ஆயிடுவான். ஆனா கரீம், அள்ளி கொடுப்பவன் இருக்கிறானே, அவன் கொடுக்கக்கூடிய உணவு மருந்தாக விருந்தாளிக்கு இருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடும். அப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது. எனவே நான் சாப்பிட்டதெல்லாம் என் வயிறு நிரம்புவதற்கு அல்ல, அக்கல் தூளி அதான் அபி அபி பாமிக்க, உங்களுடைய உணவை கொண்டு நான் மருத்துவம் செய்து கொண்டேன் என்று குறிப்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அரை வயிறுங்கிறதுலாம் பொதுவான ஒரு விஷயம், அரை வயிறு சாப்பிடுறதுங்கிறது பொதுவானது. நம்ம விருந்துக்கு போய் இருக்கிறோம், அந்த விருந்து அளிக்கக்கூடியவரை நம்ம கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா நல்லா சாப்பிடணும், அதான் சொன்னது. அந்த இடத்தில் இது வீட்டுல வளமையா சாப்பிடும் பொழுது வீட்டுல சாப்பிடும் அரை வயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, காரவயிறு காலியா இருக்கிறது. ஆனால் ஒரு விருந்துக்கு நாம போய் இருக்கிறோம், விருந்தாளி நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும், நம்ம நிறைய சாப்பிட்டா அவர் சந்தோஷப்படுவார், சாப்பிடணும் அதிகமா, அதுல என்ன செய்யாது, இந்த மக்ரூஹ் அதெல்லாம் வராது, அதுல சாப்பிடுறதுதான் ஏற்றம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அதையும் தாண்டி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் சாப்பிட்டது மருத்துவத்திற்காக, உங்களுடைய உணவு மருந்தாக அமைந்தது என்று குறிப்பிட்டாங்க. அப்பதான் அந்த பெண் கேட்டு அப்படி திகைச்சிட்டாங்க. 2வது, நான் எங்கே தொழலன்னு சொன்னாங்க, தஹஜ்ஜுது. இந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு உங்களுடைய பரிசுத்தமான உணவு முழுக்க முழுக்க ஹலால், ஹராம் மட்டும் இல்லை,
சுபுகத்து என்று சொல்லக்கூடிய சந்தேகம் கூட கலக்காத ஒரு அற்புதமான உணவு உங்களுடைய உணவு. அதன் காரணத்தினால் அந்த இரத்த ஓட்டம் பரிசுத்தமாக ஆகி என்னுடைய சிந்தனை மிக தெளிவாக இருந்தது. நான் குர்ஆனையும் ஹதீஸையும் சிந்தித்து 72 மஸ்அலாக்களை இன்று நான் தயார்படுத்தினேன். ஒரு அறிஞரினுடைய 1 மணி நேர சிந்தனை, ஹதீஸ் சொல்கிறது, ஒரு அறிஞன் குர்ஆனை ததப்புர் செய்வது, ஹதீஸை ததப்புர் ஆய்வு செய்வது என்பது 1000 வருஷ தொழுகையை விட சிறந்தது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மணி நேரம், எத்தனை மணி நேரம் சிந்தனை செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை 1000 வருஷம். அந்த பெண் அரண்டு போயிட்டாங்க. அவர்கள் இபாதத், அவங்க ஷாபிமா இபாதத் செஞ்சிருந்தா அந்த